கம்பர் உழவின் சிறப்பு. 7th தேட்டம். மேலி பிடிக்கும் கை வேல்வேந்தர் நோக்கும் கை ஆழி தரித்தே அருளும் கை சூழ்வினையை நீக்கும் கை என்றும் நிலைக்கும் கை நீடுழி காக்கும் கை காராளர் கை. மேலின கலப்பை. வேல்வேந்தர்ன மன்னர். சூழ்வினைய உண்டாக்கும் வறுமை துன்பம். காராளர் மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உழவர். தாதுகு சோலை தோறும் சண்பகக் காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமணத் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனந்தொறு வயல்கள் தோறும் ஓதி உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே. எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தல் தன் மெய்கழல் தொழுகினன் முளரி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையினன் வையகம் தழீஇ நெடிதிறைஞ்சி வாழ்த்தினான். ஏந்தல்னா சிறந்தோன் இராமன். கழல்னா திருவடி. கழல் அணிந்த கால். முளரினா தாமரை. தையல்னா சீதாபிராட்டி திருமகளாகிய வையகம்னா தரை. வையகம் தழீஇன தரையில் வீழ்ந்து இறைஞ்சின வணங்கி. செய்திய உணர்ந்த இராமன் மகிழ்ச்சி. திண்டிறல் அவன்செயல் தெரிய நோக்கினான் வண்டுறை ஓதியும் வலியல் மறியன் கண்டது முண்டு அவள் கற்பும் நன்றனராக் கொண்டான் குறிப்பால் உணரும் கொள்கையான். திண்டிறல்னா இராமபிரான். ஓதின கூந்தல். சீதையோட கூந்தல். தெரியன அறிந்து. செயலின் நோக்கத்தை அறிந்து. வலியல்னா உயிருடன் உள்ளாள். உடல் மனம் இரண்டும் உறுதியால் பகைவன் ஊரிலும் அவங்க உயிருடன் இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து. உறுதியல் அப்படின்னா கற்பு வலிமையுடன் உள்ளாள் என்பது குறிப்பு. மற்றுனா மேலும். கண்டனன் கற்பினும் கண்ணியைக் கண்களால் தெண்டிரை அலைகடல் இலங்கைத் தென்னகர் அண்டநாயகத் தினிது துரத்தி ஐயமும் பண்டுள துயரமென்றனுமன் பண்ணுவான். துரத்தினா கைவிடுக. பண்ணுவான்னா உரைப்பானாயிரன். திரைனா அலை. பாவை கலிவிருத்தம். உன்பெருந் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னைப் பெற்ற மன்பெரு மருகி என்னும் வாய்மைக்கும் மதுளை மன்னன் தன்பெருந் தனையென்னும் தகைமைக்கும் தலைமை சான்றாள் என்பெருந் தெய்வமே இன்னமும் கேட்டு என்பான். மன்னா தயரதன். மருகினா மருமகள். தனைய அப்படின்னா மகள். கேட்டினா கேட்பாயாகுக. விற்பெருந் தடத்துள் வீர வீங்கினீர் இலங்கை வெற்பில் நற்பெருந் தவத்தாலாயனங்கையைக் கண்டே னல்லேன் இப்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறைப் பிறப்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் கள்ளினிடம் புரியக் கண்டேன். தடத்தோள்னா அகன்ற தோள். வீங்குநீர்னா பரந்து பெருகிய கடல்ல. வெற்புனா மலை. மலையில் நான் அவங்கள கண்டேன். நட்பெருந் தவத்தாலாயனங்கையை கண்டேன்னா அந்த சீதையை நான் கண்டேன்னு கூறுறாரு. இப்பிறப்பென்பதொன்றும் இப்பிறப்புலேயே பொறுமையாக இருக்கிற கற்பெனும் பெயரதொன்றும் கற்புக்கே உரிய கள்ளினிடம் உரிய அந்த பெண்ணை நான் பார்த்தேன். அதாவது சீதா பிராட்டியை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். வேலையுள் இலங்கை என்னும் விரிநகர் ஒருசார் விண்தோய் காலையும் மாலைதானும் மிலங்கைதொரு கனகக் கற்பச் சோலையுங் கதனில் உம்பி புள்ளினால் தொடுத்த தூய சாலையில் இருந்தாளைய தவம் செய்த தவமாம் தையல். அதாவது வேலைனா கடல். விண்தோய்னா வானளவாகிய. கனகம்னா பொன்னு. உம்பினா உன்தம்பி. சாலையில்னா பர்ணசாலை. அதாவது வேலையில் இலங்கை என்னும் கடலில் இருக்கிற இலங்கையில் ஒரு நகரத்தில் விரிநகர்னா ஒரு நகரத்தில் ஒருசார் விண்தோய் வானளவாகிய காலையும் மாலையும் இல்லாத மாதிரி இருக்கிற பொன் நிறைந்த கற்பச் சோலையில் கற்சோலையில் உன் தம்பி புல்லினால் தொடுத்த ஒரு பர்ணசாலையில் இருந்த சீதையை நான் பார்த்தேன். தவம் செய்த தவமாம் தையல். தையல்னா அந்த இடத்துல சீதை. இலங்கை முழுவதும் நாடி இராவணன் இருக்கை
பொலங்குகுலை யாரை எல்லாம் பொதுவர நோக்கிப் போந்தேன் அங்குதன் சோலை புக்கேன் அவ்வழி அணங்கன் நாளை கலங்கு தெண்டிரையிற் றாய கண்ணீரைக் கடலில் கண்டேன். இலங்கை முழுவதும் ராவணனை தேடி போனேன். பொலங்குகுலைனா பொலங்குனா பொன்னால் ஆன குலை, குலைனா காதணி, பொன்னால் ஆன காதணி எவரையெல்லாம் பொதுவாக போட்டிருக்கிறாங்களோ அவ பொதுவாக நோக்கி போனேன். அங்கு ஒரு சோலையில் புகுந்தேன், சோலை புக்கேன் அவ்வழி அணங்கன் நாளை, அதாவது தெய்வம் போல் இருக்கிற சீதையை நான் கண்ணீர் கடலில் கண்டேன் அப்படிங்கிறேன். இந்த பொதுவட்னா தனித்தனியாக, அங்கன் நாளைனா தெய்வம் போல் இருப்பவள், அணங்குதன்னா அசைதல் அல்லது ஒளிமிக்க. தையலை வனங்கொத்த இடைப்பெருந் தன்மை நோக்கி ஐய யான் இருந்த காலை அனங்கல்வேல் இலங்கை வேந்தன் எய்தினான் இறந்துகூறி இறைஞ்சினான் இருந்து நங்கை வெய்துரை சொல்லச் சீறிக் கோறல் மேற்கொண்டு விட்டான். அதாவது தையல்னா சீதை, சீதா பிராட்டியை நான் வணங்குறதுக்காக தகுந்த காலம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ யான் இருந்த காலையில் அனங்கல்னா மாலை, மாலையில் இலங்கை வேந்தன் எய்தினான். அப்புறம் இறைஞ்சினான் அப்படின்னா அது ரொம்ப கெஞ்சுறான். ரொம்ப கெஞ்சினதுக்கப்புறம் இருந்த நங்கையினை வெய்துரை சீறி, கோரல்னா கொல்லுதல், நங்கையை கொல்றதுக்கு துணிச்சிட்டான் அப்படின்னு அனுமன் சொல்கிறார். இடைப்பெருந்தன்மைனா தகுந்த காலம் வாய்க்கும் தன்மை, அலங்கல்னா மாலை, கோரல்னா கொல்லுதல். ஆயிடை அணங்கின் கற்பும் ஐய நின்னருளும் செய்ய தூயநல் லறணும் இங்கினைய தொடர்ந்து காப்ப போயினன் அரக்கிமாரைச் சொல்லுமின் பொதுவின் நின்றாங்கு ஏயினன் அவரெல்லாம் என் மந்திரத் துறங்கிற்றார். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஆயிடை அணங்கின் கற்பும் அப்படின்னா சீதாபுரோடைய கற்பும், ஐய நின் அருளும், ஐயனா இந்த இடத்துல ராமனோட நின் அருளும், தூய நல்லறனும் இங்கினைய அவ தொடர்ந்து கற்பை காப்பாற்றிக்கிட்டாங்க. போயினன், அதை போயினன்னா ராவன் போயிட்டான். போயினன் அரக்கி மாறைச் சொல்லுமின் அப்படின்னா அதாவது சீதைக்கு போய் நான் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு அரக்கிமார்களை சொல்கிறான். பொதுவின் நின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏயினன் அவரெல்லாம் என் மந்திரத் துறங்கிட்டார் அப்படின்னா இந்த இடத்துல அனுமன் மந்திரம் போட்டு அவங்களெல்லாம் தூங்க வச்சிடறான், சீதை பிராட்டியை பார்த்து பேசுகிறக்கோசரம். அன்னதோர் பொழுதில் நங்கை ஆரீர் துறப்பதாக உன்னினின் குடியின்றேந்திக் கொம்பொடு உறைப்பச் சுற்றி தன் மணிக்கழுத்தில் சார்த்தும் அளவியில் தடுத்து நாயேன் பொன்னடி வணங்கி நின் பெயர் புகன்ற போழ்தின். அதாவது அன்னதோர் அந்த நேரத்தில் ராவணன் சொன்ன அந்த நேரத்தில் நான் உயர் துறவதை நினச்சிக்கிட்டு, உன்னின்னா நினைத்தாள், அப்புறம் ஒன்று கொடி ஒன்றை ஏந்தி கொம்போடு அழுத்தமாக தன் மணிக்கழுத்தில் சுத்தும் பொழுது நாயேன்னா நான் தடுத்து நின்று பொன்னடி வணங்கி உன்னோட பெயரை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல உரைப்ப அப்படின்னா அழுத்தமாக, உன்னினல் அப்படின்னா நினைத்தால், புகன்ற போதிலும் சொன்ன பொழுது, அளவியல்னா மட்டும் பொழுது, அதாவது கழுத்தில் மாட்டும் பொழுது, அளவியல்னா கழுத்தில் மாட்டும் பொழுது. அறிவுற தெரிய சொன்ன பேர் அடையாளமெல்லாம் செறிவுற நோக்கி நாயேன் சிந்தையில் திர்க்க மின்மை முறிவுற எண்ணி வண்ண மோதிரம் காட்டக் கண்டாள் இறுதியின் உயிர்த்தந்தீயும் மருந்தொத்ததனைத் தெந்தாய். அதாவது அறிவுற தெரிய சொன்ன பேர் அப்படின்னா அவங்க டிஃப்ரென்ஸ் காட்டணும். அவங்க அறியறதுக்கோசரம் அடையாளம் எல்லாம் செறிவுற நோக்கி நாயேன் அடையாளம் காட்டுறதுக்கோசரம் இருக்கிறேன். அப்புறம் திருக்கம்னா வஞ்சனையின்மை இல்லாமல், முறிவுறனா வேறுபாடு காட்டுறதுக்கோசரம் எண்ணி, வண்ண மோதிரம் காட்ட அவங்க பார்த்துட்டாங்க. இறுதியில் உயிர்த்தந்தீயும் மருந்துனா தந்தாய்னா உயிரை காக்கிற அமிழ்த மாதிரி அந்த மோதிரம் இருந்தது. வாங்கி ஆழிதன்னை வஞ்சர் ஊர்வந்த தாமென்றாங்குயர் மழைக்கண்ணீரால் ஆயிரம் கலசம் ஆட்டி ஏங்கினாள் இருந்ததல்லால் இயம்பலள்
எய்த்த மேனி வீங்கினால் வியத்ததல்லால் எமைத்திலள் உயிர்ப்பு விட்டாள். அதாவது வாங்கி அந்த மோதிரத்தை வஞ்சகர் ஊராக இருந்தாலும் அந்த மலை கண்ணீரால் ஆயர் கலசம் மாட்டினா தன்னோட கண்ணீராலேயே வந்து அதுக்கு வந்து அதை கழுவி ஏங்கினாள். ஏங்கி இருந்ததல்லால் ஏம்பினாள் அப்படின்னா பேச்சில்லாமையே பேசிடுறாங்க. எய்த்த மேனின்னு இளைத்த உடம்பு வீங்கினால்னா பூரித்தாள். இளைத்த உடம்பு வந்து பூரிச்சு போயிடுது. வேந்ததல்லால் எமைத்தினாள் உயிர்ப்பு விட்டாள்னா பெருமூச்சு விட்டு வெளிப்படுத்தினாள். ஆலினா மோதிரம், எய்த்த மேனினா இளைத்த உடம்பு, வீங்கினால்னா பூரித்த, உயிர்ப்பு விட்டாள்னா வெளிப்படுத்தினாள், உயிர்ப்பு விட்டாள்னா பெருமூச்சு விட்டாள். அன்னவர் கடியேன் நின் பிரிந்த பின்னெடுத்தவெல்லாம் சொன்ன முறையறியச் சொல்லித் தோகை நீயிருந்த சூழல் இன்னதென்றறிகலாமே. இத்தனை தாழ்ந்ததென்றே மன்னன் நின் வருத்தப்பாடும் உணர்த்தினேன் உயிர்ப்பு வந்தாள். அதாவது அன்னவர் கடியேன் நின் பிரிந்த பின் நான் வந்து அவங்ககிட்டருந்து பிரிஞ்சதுக்கு நீங்கள் வந்து அதாவது ராமனை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னு மயில் போல் சாயல் இருக்கிற சீதைக்கிட்ட வந்து நான் வந்து சொன்னேன். இத்தனை தாழ்ந்த இடத்துல இருக்கிற மன்னன் வந்து வருத்தப்படுறதையும் நான் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் தான் வந்துன்னா பெருமூச்சு விட்டாள் அப்படின்னா பின்னடுத்த அப்படின்னா நிகழ்ந்த, தோகைனா மயில் போலும் சாயல் அதாவது வந்து சீதை, வருத்தப்பாடுன துன்பம், உயிர்ப்புன பெருமூச்சு. அடுத்து இங்குள தன்மையெல்லாம் எய்புலி ஏம்பக் கேட்டால் அங்குள தன்மையெல்லாம் அடியனேற் கறியச் சொன்னேன். திங்களொன்றிருப்பேன் இன்னே திருவுள்ளம் தீர்த்த பின்னை மயங்குவென் உயிரோடென்றுன் மலரடி சென்னி வைத்தாள். அதாவது இங்கே இருக்கிற தன்மையெல்லாம் ஏம்ப கேட்டுக்கிட்டா. ஏய்புலினா பொருத்தமுறை கேட்டுக்கிட்டாங்க. பொருத்தமுறை. அங்குள்ள தன்மையெல்லாம் அடியேன்கறியேன்னா நான் வந்து அங்குள்ள தன்மையெல்லாம் சொன்னேன். திங்கள் ஒன்று இருப்பேன்னா நான் 1 மாதம் வந்து உயிரோடு இருப்பேன். திருவுள்ளம் தீர்த்த பின்னை அப்படின்னா மனமில்லையாயினா நான் வந்து உயிரோடு இருக்க மாட்டேன். மலரடி வணங்கி இறந்துருவேன் அப்படின்னு வந்து செய்தி வந்து சொல்கிறாங்க. ஏய்புலினா பொருத்தமுறை. திங்கள் ஒன்று இருப்பேன்னா 1 மாதம். திருவுள்ளம் தீர்த்த பின்னைனா மனமில்லையாயின். அடுத்து சீதை இருந்த சூடாமணியை இராமனிடம் அனுமன் சேர்த்தல். வைத்த பின் துகிலின் வைத்த மாமணிக்கரசை வாங்கி கைத்தல திணிதி நீந்தாள். தாமரை கண்களார வித்தக காண்டி என்று கொடுத்தனன் வேத நன்னூல் உய்ந்துள்ள காலமெல்லாம் புகழோடு ஓங்கி நிற்பான். இந்த இதெல்லாம் மாமணிக்கரசைனா சூடாமணி, வித்தகனா அறிஞனே, காண்டினா காணுக. இது பொருள் பார்க்கலாம். வைத்த பின் துகிலின் வைத்த மாணிக்கரசை வாங்கி கைத்தல திணிதி நீந்தாள் அப்படின்னா இந்த சூடாமணியை வந்து கையில் வந்து கொடுக்குறா. தாமரை கண்களார அந்த அவளோட கண்கள் வந்து ஆறுது. வித்தக காண்டி என்னும் கொடுத்தாள். அறிஞனே அதாவது அறிஞனே கொண்டை காமிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. கொடுத்துட்டு வேத நன்னூல் உய்த்துள்ள காலமெல்லாம் புகழோடு ஓங்கி நிற்பாய். இதை நீ வந்து செஞ்சுட்ட அப்படின்னா அனுமனே நீ வேத நூல் எந்த அளவுக்கு வந்து உயர்வாக இருக்குதோ எந்த நாள் வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் உன்னோட புகழ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.